Hi friends, நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் ஜேர்னி. அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நிஃப்டி. ஸோ நிஃப்டி நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாகவே சொன்ன மாதிரி தான் அதோடைய ஆல் டைம் ஹையான 26,300 லெவல்ஸை உடைக்கிட்டோம். அண்ட் உடைக்கிற பட்சத்தில் வி அஸ்யூம் இந்த புல் ரன் வில் கண்டினியூ. ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் அந்த 26,300 லெவல்ஸ் அதால் உடைக்க முடியல. இன்ஃபேக்ட் இந்த வீக் க்ளோஸ் வச்சது கூட ஆல்மோஸ்ட் 25,900 லெவல்ஸில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஆல் டைம் ஹைன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய. ஸோ இன்கேஸ் அதை மேலே உடைக்கின்ற பட்சத்தில் வி கேன் ஸ்டில் கன்சிடர் அப்வர்ட் ரேலி. அண்ட் அதுக்கான டார்கெட்ஸுமே நம்ம டு அன் எக்ஸ்டென்ட் வி ஆர் ப்ரெடிக்டட். ஸோ க்ளோஸ் டு அபவுட் 30,000 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆன் அப்சைட் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம டவுன்வர்டில் இருக்கிற ரிஸ்கையும் விட்டுறக்கூடாது. ஸோ லெட்ஸே இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 2 சப்போர்ட் லெவல்ஸ். ஒன்று வந்து இந்த 24,250 24,300 லெவல்ஸ் வில் பி குட் சப்போர்ட். இன்கேஸ் அதை உடைக்கிற பட்சத்தில் அதோடைய அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 22,000. ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லியில் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வருது. பட் அதுக்காக இது மேலே தான் உடைச்சி போகணுன்ற கட்டாயம் கிடையாது. மார்க்கெட் சில சமயம் ஃபேக் சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. நம்ம போத் ஆன் தி அப்சைட் ஆஸ் வெல் அஸ் ஆன் தி டவுன் சைட் என்ன ரிஸ்க் இருக்குது அண்ட் ரிவார்டு இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே உடைச்சி போகும் பட்சத்தில் வி ஹேவ் டார்கெட் அப் டு 30,000. இன்கேஸ் கீழே உடைக்கிற பட்சத்தில் தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 22,000 லெவல்ஸ். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு ஃபோமோவில் போய் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது வில் பி மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ திஸ் இஸ் பர்டைனிங் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி லெட் இட் பிரேக் இஸ் ஆல் டைம் ஹை தென் வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் இட். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன்வெஸ்டிங் இன் இட். பட் அட் த சேம் டைம் நான் ஃபாலோ பண்ணுற சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இட் இஸ் நாட் அ செல் இதர். அண்ட் இப்போ இருக்கிற ஃபார்மேஷனை பார்த்தா ஐ திங்க் கோல்டு கொஞ்ச நாளைக்கு கன்சாலிடேஷனில் இருக்கும். அதாவது கோல்டோட ப்ரைஸ் பிட்வீன் 4,400 அண்ட் 3,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டுமே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are currently at about 23-24% ரிட்டர்ன். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் $1,26,000. பட் நான் அகெயின் மறுபடியும் சொல்கிற மாதிரி இது எல்லாமே நோஷனல் ப்ராஃபிட் தான். நம்ம என்னைக்கு புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் இது ரியல் ப்ராஃபிட்டாக மாறும். அட் த சேம் டைம் நாளைக்கே இது கோஸ் டு -20%னாலும் நான் புக் பண்ணாத வரைக்கும் அது நோஷனல் லாஸ் தான். நான் புக் பண்ணாதான் ரியல் லாஸ். ஸோ இப்போதைக்கு எந்த இண்டெக்ஸையும் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இல்லை. ரதர் ஒரு பெரிய டிப் வரும் பட்சத்தில் வி டெஃபினெட்லி ட்ரை அண்ட் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா வி ஆர் குவைட் பேலன்ஸ் தான். 26% 26% வந்து கோல்டில் இருக்குது அண்ட் 36% இஸ் இன் பாண்ட். ஸோ பேலன்ஸ் ஒரு 30% கிட்ட மட்டும்தான், 38 to 40% மட்டும்தான் வி ஹவ் இன்வெஸ்டட் இன் ஈக்விட்டி. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்குமே இட்ஸ் வெரி வெல் பேலன்ஸ் தான். நாளைக்கு பெரிய கிராஷ் வந்தாலும் வி ஹேவ் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் இதர் கோல்ட் ஆர் ஈக்விட்டி வில் ஆக்ட் ஆஸ் அன் எட்ஜ். இன்கேஸ் ஈக்விட்டியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, இல்லை கோல்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, வில் ட்ரை அண்ட் இன்வெஸ்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சேஃப் அசெட்டான லிக்விட் ஃபண்டில் நம்மளுடைய சிப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு ஒரு கார்பஸ் பில்ட் ஆகும். வேர் ஒரு பெரிய கிரைசிஸ் இல்லை ஒரு பெரிய கிராஷ் ஆர் டீசன்ட் வேல்யூவேஷன் இதில் எது நடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இண்டெக்ஸ் ஃபண்டை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அட் த சேம் டைம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி நம்ம ஒரு குளோபல் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். நம்மள நிறைய பேருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்தியாவை தவிர்த்து அப்படின்னா அது யூஎஸ் மட்டும்தான். யூஎஸ்லேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாஸ்டாக் ஒரு ஃபினாமினல் ரன் கொடுத்துருக்கு. பட் இங்கேருந்து இன்னும் எவ்வளோ ஸ்டீம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
வாட் இஃப் தெர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட். அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. நான் என் பணத்தை குளோபலி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தெர் இஸ் அ வே. டோட்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் ETF. ஸோ இதில் வந்து யூஎஸ்ஐ தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் தே இன்வெஸ்ட். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் செக்ரிகேட்டட் பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் கண்ட்ரி. இதில் ஜப்பான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அபவுட் 15% வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் யூகேக்கும் தேவ் அலோகேட்டட் க்ளோஸ் டு அபவுட் 9%. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரிசையில் பார்த்துட்டு வரும்போது யூ குட் சி ஃப்ரான்ஸ் ஒரு 5%, இந்தியா ஒரு 5%, அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாய்லாண்டாக இருக்கும், யுஏஇ, இந்தோனேஷியா, குவைத், போலாண்ட், டர்க்கி, ஆஸ்திரியா. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையும் டு அன் எக்ஸ்டென்ட் தே ஹாவ் அ சர்டன் வெயிட்டேஜ். ஸோ இந்த ஃபண்டு என்ன அப்படின்னு தெரியணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இது அந்த ஃபண்டோட மந்த்லி சார்ட். அண்ட் பேசிக்காக நான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RSI இஸ் ஒன் இண்டிகேட்டர். நார்மலாக 70 எபோவ் இருந்தால் ஓவர் பாட் அண்ட் 30 கீழே இருந்தால் ஓவர் சோல்டு அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதே சின்ன கான்செப்ட் தான். அந்த RSI இண்டிகேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்பாட் அ ட்ரெண்ட். எப்பப்பெல்லாம் இந்த RSIயில் வந்து 70க்கு மேலே, அதாவது ஓவர் பாட் ஜோன்ஸில் மந்த்லியில் வருதோ அங்கேருந்து சில மாதங்கள்லேயே ஓவரால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே ஒரு டவுன்வர்ட் ட்ராஜெக்டரி நோக்கி போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்டோபர் 2017 அந்த மந்த்லி பேசிஸில் RSI வந்து 70க்கு மேலே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அபவுட் 3 கேண்டில்ஸ் மேலே க்ளோஸ் வச்சாலும் அங்கேருந்து அடுத்த, அதாவது 2017 டிசம்பர்லேருந்து ஆர் லெட்ஸே ஜனவரி 2018 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கோவிட் வரைக்கும் மார்ச் வரைக்கும் என்டையர் மார்க்கெட்டே டவுன்வர்ட் ட்ராஜெக்டரியில் தான் இருந்திருக்கு. அண்ட் 2020க்கு அப்புறம் தோ மேலே ஸ்டீப்பாக ரைஸ் ஆனாலும் இஃப் யூ அப்சர்வ் மே 2021 அதோடைய பீக் அச்சீவ் ஆயிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் RSIயும் பார்த்தீங்கன்னா 70 அண்ட் அபோவ் போயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கண்டினியூஸ்லி ஃபாலோன் விச் இஸ் அப் டு செப்டம்பர் 2022 வரைக்கும். இந்த மாதிரி ஓவர்பாட் ஜோன்ஸில் இருக்கும்போது லெட்ஸே ஒருத்தர் ஈக்விட்டியிலேருந்து எக்ஸ்போஷரை கட் பண்ணி பாண்டு நோக்கி போயிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் எதுவும் இருந்திருக்காது. ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டம் பிடிக்கிறதுக்கான இண்டிகேட்டர் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஓவர்பாட் ஜோனில் இருக்கும்போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அவரோட ஈக்விட்டியிலேருந்து எக்ஸிட் பண்ணி ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மூவ் பண்ணியிருந்தாலும் யூ வுட் ஹேவ் சேவ்ட் மனி. ஆர் அட்லீஸ்ட் ஒரு நியூ கமராக இருக்கும் பட்சத்தில் இதை ஒரு பேராமீட்டராக வச்சு பண்ணும்போது டு அன் எக்ஸ்டென்ட் யூ நோ அட்லீஸ்ட் வென் நாட் டு இன்வெஸ்ட். மார்க்கெட்டில் எப்போவுமே எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியறத விட நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வில் சேவ் லாட் ஆஃப் ட்ராமா. ஸோ ஈவன் குளோபல் மார்க்கெட்டுமே கரண்ட்டாக ஷோயிங் ஆஸ் இஃப் வி ஆர் என்ட்ரிங் எ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் இண்டெக்ஸ் யூ டேக் அ கால். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆக போகிறேன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா யூ திங்க் ட்வைஸ். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இட். தேங்க்யூ வெரி மச்.